எப்படி அவங்களோட ஒரு ஸ்ட்ராங் ப்ரொஃபைலை வந்து பண்ணணுன்றதுலேயே ரொம்ப பீப்புள்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ரெஸ்யூமே தான் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சு. லைக் வால்மார்ட், கூகுள், மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் டைரக்டாவே என்ன இன்டர்வியூ கோர்ஸ் ஷெட்யூல் பண்றாங்க. படிக்கிறதுனால என்னென்ன யூஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் உங்களோட ஸ்கில்ஸ்ல நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் திங் உங்களோட கோர் ஏரியால இந்த சர்டிஃபிகேட் அவங்க ப்ரொவைட் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கும் ஃபார் கெட்டிங் த ஜாப். ஹலோ எவ்ரிவன், இந்த ரெசுமேவால தான் கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு டாப் மோஸ்ட் கம்பெனிலேருந்து இன்டர்வியூ கால்ஸ் அண்ட் தென் வால்மார்ட் ஆஃபரே எனக்கு கிடைச்சிது. ஸோ இப்போல்லாம் மோஸ்ட் ஆஃப் த ரெசுமே வந்து எக்ஸாக்ட்லி சேமா இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளோட ரெசுமேவை எப்படி வந்து நம்ம ஒரு ஸ்டாண்ட் அவுட் ரெசுமேவா ஆக்குறது அப்படின்னு பார்த்தா, நம்ம லாட் ஆஃப் எஃபர்ட் போடணும் இன் ஆர்டர் டு பில்ட் அ ஸ்ட்ராங் ரெசுமே. அப்போதான் நம்மளோட ஒரு ட்ரீம் ஜாபுக்கு நம்மளால லேண்ட் ஆக முடியும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நான் பார்க்கறது என்னன்னா, தே ஆர் ஸ்ட்ரகிளிங் டு பில்ட் அ ரெசுமே. எப்படி அவங்களோட ஒரு ஸ்ட்ராங் ப்ரொஃபைலை வந்து பண்ணணுன்றதுலேயே ரொம்ப பீப்புள்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. அப்போதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, ஏன் என்னோட ரெசுமேவையே நான் வந்து டீகோட் பண்ணி காட்டக்கூடாது, அப்போ நான் ஏன் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்றத ஃபுல்லாவே டீகோட் பண்ணி என்னோட ரெசுமேவை இந்த வீடியோல பார்க்கலாம். பிகாஸ் இந்த ரெசுமே தான் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சு. லைக் வால்மார்ட், கூகுள், மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் டைரக்டாவே என்ன இன்டர்வியூ கோர்ஸ் ஷெட்யூல் பண்றாங்க. ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன்டு அ வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்க வந்து ஒரு ஜாப் அப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க உங்க ரெசுமேவை சப்மிட் பண்றீங்க. ஸோ நீங்க என்ன நினைப்பீங்க, ரெக்ரூட்டர் வந்து இதை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அப்சல்யூட்லி ராங். பிகாஸ் உங்க ரெசுமேக்கு ஒரு 3 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரெக்ரூட்டர்ஸ். ஸோ அவங்க தான் உங்களோட ரெசுமேவை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் ஒன் ஹைரிங் மேனேஜர். ஸோ அவர் தான் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டாம்பே ஓட்டுவாரு, லைக் வெதர் நீங்க இந்த ஜாபுக்கு ஃபிட்டா இல்லையான்ட்டு. அண்ட் தேர்ட் ஒன் ATS, அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம். பிகாஸ் இது வந்து ஒரு சாஃப்ட்வேர், இதை ஆட்டோமேட்டிக்காவே வந்து உங்களை ஃபில்டர் அவுட் பண்ணி ரெக்ரூட்டர்ஸ் கிட்ட கொடுக்கும். ஸோ நீங்க இந்த 3 பேரையுமே, லைக் இந்த 3 கஸ்டமர்ஸையும் யூ ஹாவ் டு இம்ப்ரெஸ். அப்பதான் உங்களோட ரெசுமே வந்து ஷார்ட் லிஸ்டே ஆகும். போத் ஹைரிங் மேனேஜர் அண்ட் ரெக்ரூட்டர் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு நாளைக்கு 200 to 400 ரெசுமே அவங்க வந்து கோ த்ரூ பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா ஒரு ரெசுமேவை ஆவரேஜா ஒரு 7 செகண்ட்ஸ் தான் உங்களால அதை கோ த்ரூ பண்ணவே முடியும். ஸோ இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். லைக் டேக் யூர் ரெசுமே அண்ட் செட் த டைம் டு 7 செகண்ட்ஸ். ஜஸ்ட் கோ த்ரூ இட். டெஃபினட்டாவே ஒரு 10 லைன்ஸ் மேல தாண்டாது, ரைட்? ஸோ இந்த எக்ஸசைஸ்ல இருந்து நீங்க என்ன கத்துக்கணும் அப்படின்னா, லைக் ஸ்டார்ட் யுவர் இம்ப்ரெசிவ் திங். லைக் எது நீங்க வந்து பெஸ்ட், சூப்பர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் போடுங்க. ஏன்னா நான் இங்க டெஃபினட்டாவே உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ரைட்? லைக் இந்த மாதிரி நீங்க வந்து எஜுகேஷன் போடணும், அதுக்கப்புறம் ஸ்கில்ஸ் போடணும், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லைக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. டோன்ட் ஃபாலோ தட் அண்ட் ஆல். பிகாஸ் நீங்க வந்து உங்களுக்கு எது வந்து இம்பார்ட்டன்ட், நீங்க வந்து எதுல வந்து சூப்பர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் போடுங்க. பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எஜுகேஷன்ல வந்து ஒரு நல்ல CGP வாங்காம இருக்கலாம், பட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் வந்து நீங்க நிறைய இன்டர்ன் பண்ணிருக்கலாம், ஒரு நல்ல சூப்பர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கலாம். ஸோ நீங்க அதை கூட ஃபர்ஸ்ட் போடலாம். ஸோ ஸ்கில்ஸ் ஃபர்ஸ்ட் போடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க எது உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அதை தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த செக்ஷனை தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் த ரெசுமே நீங்க போடணும். தட் இஸ் சூப்பர் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இங்க இப்போ இன்கேஸ் நான் வந்து என்னோட ரெசுமேவை உங்களுக்கு ஷேர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், என் ரெசுமேவை பார்த்து கூட நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இவங்க 2 பேரையும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ATS. ஸோ அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம். ஸோ இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் தான். என்ன பண்ணும் அப்படின்னா, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, அதுல இருக்க கீவேர்ட்ஸையும் உங்க ரெசுமேல இருக்க கீவேர்ட்ஸையும் எவ்வளவு மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்து ஒரு ஸ்கோர் கொடுக்கும். அந்த ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ்டா லைக் ஒரு 80% அப்படி இருந்தாதான் உங்களோட ரெசுமே வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி நிறைய இன்டர்வியூ கால்ஸ் உங்களுக்கு வரும். that much simple. ஸோ இந்த ATS ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், உங்களோட ரெசுமேவை 1 பேஜுக்கா நீங்க வந்து ரெடி பண்ணணும். இன்கேஸ் வந்து நீங்க ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் மேல இருக்கீங்க, நிறைய கண்டென்ட் நீங்க வந்து அதுல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க 2 பேஜுக்கு கொண்டு வரலாம். பட் 5 yearsக்குள்ள இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் மேக் இட் as 1 page. அண்ட் செகண்ட் ஒன், உங்களோட ரெசுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் லைக் கிளீனா இருக்கணும். மீனிங் வந்து இப்போ யூ கேன் யூஸ் அ ப்ரொஃபஷனல் ஃபாண்ட் லைக் ஏரியல், டைம்ஸ் நியூ ரோமன், கேலிப்ரி இப்படி யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 10 to 12 அந்த லிமிட்லேயே நீங்க வச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து ரொம்ப அலைன்டா கிளீனா இருக்கணும். அப்போதான் ஹியூமன் படிக்கும் பொழுதும் அது வந்து உங்களுக்கு நல்லா புரியும். அண்ட் தேர்ட் ஒன், லைக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கவே கூடாது. இன்கேஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா
டெஃபினட்டாவே தே நாட் ஈவன் டாலரண்ட் அண்ட் தென் உங்களோட கிரெடிபிலிட்டியில அங்கே வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ யூஸ் கிராமர்லி ஒரு ChatGPT இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து உங்களோட ரெசுமேல இருக்கிற லைக் கிராமர் மிஸ்டேக் அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் வந்து ரெட் ஆஃப் பண்ணலாம். யூஸ் பிளாக் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலர். ரொம்ப கலர்ஸாகவும் நீங்கள் வந்து ரெசுமே ஆக்க வேண்டாம். பிகாஸ் வந்து நிறைய அனிமேஷன்ஸ் நிறைய கலர்ஸ்லாம் ஆட் பண்ணால் இட் இஸ் நாட் தட் மச் குட். ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்காது. பிகாஸ் வந்து நம்ம ஒரு ஐடி கம்பெனி ஒரு ப்ரொஃபஷனல் ஜாபுக்கு தான் நம்ம வந்து இது அப்ளை பண்ண போகிறோன்றதுனால ரொம்ப டூ மச் கலர்ஃபுல் டூ மச் அனிமேஷன்ஸ்லாம் ப்ளீஸ் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோட்டோஸும் வந்து இப்போல்லாம் நெசசரி கிடையாது. அண்ட் அவாய்ட் அன்வான்ட் திங்ஸ் லைக் இந்த மாதிரி உங்கள் டிக்ளரேஷன்ஸ் ஆட் பண்ணுறது, உங்கள் அட்ரஸ் அண்ட் தென் ஃபீமேலா மெயிலா ஒரு டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே அன்னெசரி திங். ஸோ அதெல்லாமே ரிட் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க அதை எலாபரேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பேராகிராஃபாக ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக புல்லட்ஸ் பாயிண்ட்டாக ஆட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ ஹைலைட் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நீங்கள் எதை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டணுமோ அதை ஹைலைட் பண்ணியே யூ கேன் மேக் இட் ஆஸ் போல்ட் ஆர் இட்டாலிக் அந்த மாதிரி நீங்கள் வச்சு ஹைலைட் பண்ணி காட்டலாம். ஓகே, லெட்ஸ் ஜம்ப் இன் டு மை ரெசுமே. என்னோட ரெசுமே ஒன்னொன்னா டீகோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட ரெசுமேல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லைக் ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட்ல நான் என்ன போட்டிருப்பேன், என்னோட நேம் வந்து போல்ட்ல பெருசாக போட்டிருப்பேன். அண்ட் தென் வித் ஃபாலோயிங் வித் டெசிக்னேஷன் போட்டிருப்பேன். ஸோ ரைட் ஆப்போசிட்ல லைக் என்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ் போட்டிருப்பேன். லைக் இமெயில் ஐடி அண்ட் தென் கான்டாக்ட் நம்பர் அண்ட் தென் லிங்க்டின் ப்ரொஃபைல். ஸோ லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன் 2024 ஏரா எல்லா ரெக்ரூட்டர்ஸும் வந்து ஆக்டிவாக இருக்கிறது லிங்க்டின்ல தான். ஸோ வந்து எல்லாருமே டெஃபினட்டாகவே வந்து லிங்க்டின் வச்சிருக்கணும். தட் இஸ் வெரி மஸ்ட். ஸோ ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். நாட் ஈவன் ரெசுமே நீடட். ஸோ டேரெக்டாகவே ரெக்ரூட்டர் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு எப்படி ஒரு ஸ்ட்ராங் லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தேவை அப்படின்னா ப்ளீஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, லிங்க்டின் போடுங்க. டெஃபினட்டாகவே நான் வந்து அப்கமிங் வீடியோ லிங்க்டின் ப்ரொஃபைல் எப்படி ஸ்ட்ராங்காக கிரியேட் பண்ணணும், நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்றது எல்லாமே சொல்கிறேன். அண்ட் கிட்டப் லிங்க் ஆட் பண்ணுங்க. ஸோ கிட்டப்க்கு நான் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன் லைக் கைண்ட் ஆஃப் டுட்டோரியல். ஸோ எல்லாமே ஈஸி அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாக நான் போட்டிருப்பேன். டெஃபினட்டாக கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ நீங்கள் ஒரு கிட்டப் லிங்க்கும் வந்து இங்கே ஆட் பண்ணணும். அண்ட் தென் வந்து போர்ட்ஃபோலியோ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்க. போர்ட்ஃபோலியோனா லைக் பர்சனல் போர்ட்ஃபோலியோ. அண்ட் தென் வந்து கோடிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கும்ல லைக் லீட் கோட், ஹேக் ரேங்க் இதெல்லாம் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்க, ஒரு நல்ல ப்ரொஃபைல் வந்து அதில் வச்சிருக்கீங்கன்னா அந்த லிங்கை கூட நீங்கள் இங்கே ஆட் பண்ணலாம். அண்ட் இந்த லிங்க் எல்லாமே வந்து ஒரு ஹைப்பர் லிங்காக இருக்கும். ஸோ ரெக்ரூட்டர்ஸ் வந்து அதை கிளிக் பண்ணாங்கன்னா இட் ஹேஸ் டு பி நேவிகேட் டு த ரெஸ்பெக்டிவ் வெப்சைட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹைப்பர் லிங்கை ஆட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நான் ப்ரொஃபைல் சம்மரி ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ எதெல்லாம் என்னோட லெஃப்ட் ஓவர் கீ பாயிண்ட்ஸ் ஒரு லெஃப்ட் ஓவர் ஒர்க் என்னால் எதுலேயும் ஆட் பண்ண முடியலையோ அதை வந்து நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து ப்ரொஃபைல் சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அது உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாகவே யூ கேன் ஜம்ப் இன் டு நெக்ஸ்ட் செக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஒன் விச் இஸ் டெக்னிக்கல் ஸ்கில். ஸோ வந்து அந்த டெக்னிக்கல் ஸ்கில் வந்து ஆக்சுவலாக உங்கள் ரெசுமேல டாப்ல இருந்துச்சு அப்படின்னா ரெக்ரூட்டர்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், என்ன வெப் டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கு, என்ன டேட்டா பேஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியாகவே அதை பார்த்துட்டு போயிடலாம் அந்த லிஸ்ட்டு. ஸோ அதனால வந்து உங்களோட ஸ்கில்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் டாப்ல போடலாம். பட் கன்ஃபார்மாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு முன்னாடியே வந்து ஸ்கில்ஸ் செக்ஷனை வந்து கொண்டுட்டு வந்துருங்க. ஸோ அப்போதான் வந்து உங்களுக்கு என்னென்ன தெரியுன்றதை நீங்கள் கிளியராக அங்கே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம். என்கிட்ட ஸ்கில்ஸே இல்லை, நான் வந்து எப்படி டெவலப் பண்ணுறதுனே தெரியல, இந்த செக்ஷனில் நான் என்னென்னலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஸோ Geek for Geeks வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பிளாட்ஃபார்ம் தான். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் பிளாட்ஃபார்ம். ஸோ அதில் வந்து கோ பிரைம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் லைக் ஒரு கோர்சஸ் லைக் ஜாவாக்கு தனியாக, டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு, டேட்டா சயின்ஸுக்கு அப்படின்னு தனித்தனியாக கோர்சஸ் வாங்கி நீங்கள் அதை படித்து பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ இந்த ப்ரைம் சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ வாங்கினீங்கன்னா ஒரு 35+ கோர்சஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து ஏஐ பவர்டு ஒரு கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கோடிங் வந்து ஒரு ரியல் இன்டர்வியூவில் எப்படி வந்து கோடிங் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்கன்ற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே பர்சனலைஸ் நோட்ஸ் தருவாங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் சம்மரைஸ் பண்ணி நீங்கள் என்ன கோர்ஸில் பார்க்குறீங்களோ அதை சம்மரைஸ் பண்ணி அவங்க டெக்ஸ்டாகவே ஃபார்மேட்டில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து அவங்க யோகி பிளாட் அப்படின்னு புதுசாகவும் கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டன்ட் நீங்கள் ஒரு கோர்ஸாக வாங்குறதுக்கு பதிலாக இந்த சப்ஸ்கிரிப்ஷனை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 monthsக்கு இல்லைன்னா ஒரு 1 yearக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இது படிக்கிறதுனால என்னென்ன யூஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் உங்களோட ஸ்கில்ஸில் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் திங் உங்களோட கோர்ஸ் ஏரியாவில் இந்த சர்டிஃபிகேட் அவங்க ப்ரொவைட் பண்ணும்போது அந்த Geeks for Geeks சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும் ஃபார் கெட்டிங் த ஜாப்.
ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ப்ரொவைட் பண்றேன், ப்ளீஸ் கோ அண்ட் விசிட். அண்ட் நிறைய பீப்புள் வந்து பண்ற டூ மிஸ்டேக் இருக்கு, யூ ஷுட் பி அவாய்ட் தட் ஒன். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து பீப்புள்ஸ் வந்து அவங்கள ரேட் பண்ணிப்பாங்க. லைக் வந்து ஜாவா இவ்வளோ எக்ஸ்பர்டீஸ் நான், லைக் வந்து 3 ஸ்டார் 4 ஸ்டார் அப்படின்னு அவங்கள ரேட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் தயவு செய்து பண்ணாதீங்க. டோன்ட் ஓவர் ரேட் ஆர் அண்டர் ரேட் யுவர் செல்ஃப். லைக் இன்டர்வியூவோட ஒரு வேலையே அதுதான், உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கா தெரியலையான்ட்டு. ஸோ தே நாட் ஈவன் நீடட் நீங்க எவ்வளோ வந்து உங்களை ஜட்ஜ் பண்றீங்கன்றதெல்லாம் அவங்க உங்ககிட்ட கேட்கவே இல்லை. ஸோ அதனால ப்ளீஸ் டோன்ட் ரேட் யுவர் செல்ஃப். அண்ட் செகண்ட் மிஸ்டேக் வந்து உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ்லாம் ஆட் பண்றது, லைக் ஐ எம் ஹார்ட் ஒர்க்கர், டீம் பிளேயர், குட் கம்யூனிகேஷன், ஸ்மார்ட் ஒர்க்கர், இதெல்லாமே ஆட் பண்ண தேவையில்லை ஸ்கில்ஸ்ல. ஸோ என்னென்ன டெக்னாலஜிஸ் உங்களுக்கு தெரியும், என்ன டூல்ஸ் தெரியும், என்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் தெரியும், அது எல்லாமே நீங்க செக்ஷன் பை செக்ஷனா ஆட் பண்ணலாம், லைக் நான் ஆட் பண்ண மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஷன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஹார்ட் ஆஃப் யுவர் ரெசுமே அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் எவ்ரி ரெக்ரூட்டர்ஸ் வந்து இந்த செக்ஷனை தான் ரொம்ப பார்ப்பாங்க. நீங்க இதுல வந்து லைக் ரீசன்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஃபர்ஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் பேக்வர்ட் ஃபார்மேட்ல நீங்க கொண்டுட்டு வரலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னா உங்களோட இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை கூட இங்க நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ எப்படி ஆட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட கம்பெனி நேம் போட்டுட்டு அதோட லொகேஷன் ஆட் பண்ணிட்டு உங்களோட டெசிக்னேஷன் ஆட் பண்ணலாம். எந்த டைம் ஸ்டாம்ப்ல நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்றத நீங்க ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன டெக் ஸ்டாக்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் நீங்க கீழே ஆட் பண்ணலாம். ஸோ இது வந்து லைக் திஸ் ஆல்சோ பிளேஸ் லைக் நீங்க உங்க ஸ்கில்ஸ்லாம் இங்க ஆட் பண்றதுக்கு இதுவும் ஒரு நல்ல பிளேஸ். அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த செக்ஷன் வந்து இட் ஷுட் பி ரிலவென்ட் டு யுவர் ஜாப் விச் யூ ஹவ் பீன் அப்ளைட். பிகாஸ் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு வச்சுக்கோங்க, நீங்க அப்ளை பண்ற ஜாப் வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் ரோல் அப்படின்னா இந்த ஜாப் டீடைல்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா நீங்க ஃப்ரண்ட் எண்ட் ஜாப் நிறைய பண்ண மாதிரி நீங்க அதுல லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கணும். ஸோ இதுல வந்து நீங்க பேக் எண்ட் நான் பண்ண டேட்டா பேஸ் பண்ண அப்படின்னா அந்த ஜாப் ரோலுக்கு அது தேவையே படாது, கரெக்டா? ஸோ இதை வந்து நீங்க ரொம்ப ஆம்பிளிஃபை பண்ணி நீங்க வந்து ஃப்ரண்ட் எண்ட் ரோல் நிறைய பண்ண அதுல எக்ஸ்பர்டீஸ் அப்படின்னு நீங்க இங்க காட்டுற மாதிரி இருக்கும். யூ கேன் ஆல்சோ யூஸ் திஸ் பேட்டர்ன் லைக் ஐ அக்காம்ப்ளிஷ்ட் எஸ் by implementing y which lead to z அப்படின்னு கூட நீங்க இந்த பேட்டர்ன் மாதிரி தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து நிறைய நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க in order to showcase your achievement. For example, instead of worked on optimizing the reporting service அப்படின்னு காட்டுறதுக்கு பதிலா reduced the processing time of reporting service by 65% by implementing catching result in 20% காஸ்ட் ரிடக்ஷன் அப்படின்னு நீங்க காட்டலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ரெசுமில நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா, ஸோ இம்ப்ளிமெண்டட் த மேஜர் ஃபீச்சர் சாம்ஸ் பிஸ்னஸ் கிரெடிட் காம்ப்ளியன்ஸ் விச் ஹேட் அ சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட், $333K எஸ்டிமேட்டட் இன்டர்சேஞ்ச் சேவிங் ரிஸ்க் அண்ட் 14.4 million இன்க்ரிமெண்டல் ஜிஎம்வி ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எப்படி நம்பர் பேஸ்டா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கூட நீங்க வந்து உங்களோட ரெசுமேல வந்து ஒரு நம்பர் பேஸ்டா லைக் இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நீங்க ஆட் பண்ணலாம். இந்த செக்ஷன்ல உங்க கம்பெனியை பத்தியோ உங்க ப்ராடக்ட்டை பத்தியோலாம் அவங்க வந்து கேட்கல, நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க பண்ணதுனால எப்படி ஆச்சு, எப்படி பண்ணீங்கன்றது தான் அவங்க கேட்குறாங்க. லைக் வாட் யூ டூ, ஹவு யூ டூ அண்ட் நீங்க பண்ணதுனால what impact is made அப்படின்றது தான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க, ரைட்? ஸோ யூ கேன் ஸ்டார்ட் வித் ஆக்ஷன் verb. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சில லிஸ்ட்லாம் கொடுக்குறேன், நோட் டவுன் பண்ணிக்கோங்க. டெவலப்ட், டிசைன்ட், இன்ஜினியர்ட், இம்ப்ளிமெண்ட், ஆப்டிமைஸ்ட், பில்ட், ரெடியூஸ்ட், லீட் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஆக்ஷன் verb வச்சு கூட நீங்க உங்களோட ஒர்க்கை வந்து எம்பசைஸ் பண்ணி காட்டலாம். அண்ட் இப்போ வந்து இதுல வந்து நாட் ஒன்லி உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் ஹேக்கத்தான் நீங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணீங்க, இல்லை டீச்சிங் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு, ஒரு ரிசர்ச் ஒர்க் ஏதாவது பண்ணீங்க, ஏதாவது பப்ளிகேஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணீங்கன்னா அதெல்லாம் கூட நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து மைபி ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ல வந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை ஒரு பர்சனல் ப்ராஜெக்ட்ல கூட நீங்க ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம், அதெல்லாம் கூட நீங்க இங்க வந்து ஆட் பண்ணலாம் ஆஸ் அ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் செக்ஷன் இஸ் ப்ராஜெக்ட் செக்ஷன். ஸோ வந்து ஆஸ் அ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குன்றதுனால நான் வந்து தனியாக பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இங்கே ஆட் பண்ணல. பட் இஃப் யூஆர் ஃப்ரெஷர் ஆர் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் யுவர் கெரியர், நீங்க வந்து இங்க பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவீங்க. ஸோ நான் உங்களுக்காக ஒரு டெடிகேட்டடான வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட். ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கு என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டெடிகேட்டடாக போட்டிருக்கேன். ஐ ரெக்கமெண்ட் டு எவ்ரிபடி டு வாட்ச் இட். ஸோ வந்து இந்த ப்ராஜெக்ட் செக்ஷன்ல ஒரு 2 to 3 ப்ராஜெக்ட் நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ ப்ரொவைடட் நீங்க வந்து அங்கே என்ன பண்ணீங்க, என்ன இம்பாக்ட் ஆச்சு அப்படின்றதெல்லாம் கிளியரா மென்ஷன் பண்ணிட்டு அதோட லிங்க் நீங்க வந்து ஆட் பண்ணணும். லைக் அந்த ப்ராஜெக்ட் நீங்க வந்து ஏதாவது ஒரு ஹோஸ்ட்ல போட்டுட்டு அந்த ஹோஸ்டோட லிங்க் நீங்க ஆட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்து நீங்க ஒரு யூடியூப்ல கூட நீங்க அதை உங்களோட அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி
பண்ணிட்டு நீங்க அந்த ப்ராஜெக்ட் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு யூடியூப்ல ஆட் பண்ணிக்கணும். அந்த லிங்கை நீங்க வந்து இங்க ஆட் பண்ணலாம். அது வந்து அன்லிஸ்டட்ல கூட போட்டுட்டு நீங்க இங்க ஆட் பண்ணலாம். அப்புறம் கிட்டப் லிங்கையும் இங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து அச்சீவ்மெண்ட் அண்ட் அவார்ட். ஸோ இங்க வந்து நீங்க ஏதாவது அச்சீவ்மெண்ட் வாங்கியிருக்கீங்களோ இல்ல ஏதாவது அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, சிம்போசியம் இல்ல பேப்பர் பிரசன்டேஷன்ஸ், இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு பேப்பர்ஸ் வந்து பப்ளிகேஷன் பண்ணிருக்கீங்க, இல்ல ஹேக்கத்தான் அதுல ஏதாவது வின் பண்ணிருக்கீங்க, இல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், உங்களோட அகாடமிக்ல கூட நீங்க ரேங்க் ஹோல்டரா இருக்கலாம். ஸோ எது இருந்தாலுமே நீங்க அந்த அவார்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து கோர்ஸ் ஏரியா, லைக் கோர்ஸ் ஒர்க் வந்து நீங்க ஏதாச்சும் கோர்ஸ் வந்து பண்ணிருக்கீங்களா, ஏதாவது சர்டிபிகேட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க ஏதாவது கோர்ஸ் வந்து என்ரோல் பண்ணி அதை படிச்சிருந்திருக்கலாம். அதெல்லாம் நீங்க வந்து அதை டிஃபரெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணலாம். அண்ட் எஜுகேஷன் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க எஜுகேட் பண்ணீங்க, லைக் உங்களோட ரீசன்ட் கிராஜுவேஷன் ஃபர்ஸ்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து பேக்வர்ட் ஃபார்மேட்ல இருக்கணும். ஸோ உங்களோட காலேஜ் நேம் என்ன சிஜிபிஏன்னு ஆட் பண்ணலாம். சிஜிபிஏ நல்ல சிஜிபிஏ எடுத்தீங்கன்னா அதை ஆட் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா அதை விட்டுடலாம். ஸோ அது வந்து ரொம்ப நெசசிட்டி கிடையாது. ஸோ என்னோட ரெசுமேவை நானே தான் ஓனா வந்து கிரியேட் பண்ணேன். பட் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டூல் வேணும் அப்படின்னா ஓவர்லீஃப் வந்து ஒரு பெஸ்ட் டூல். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட். ஒரு குட் ரெசுமே வந்து இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் பாஸ்போர்ட் டு யுவர் ட்ரீம் ஜாப். நீங்க உங்க ரெசுமேவை ஜஸ்ட் ரைட் பண்ணாம அதை பில்ட் பண்ண கத்துக்கணும். ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. எனக்கு ஜாபே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய சொல்றவங்க கிட்ட நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, ரெசுமேவை ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ண கத்துக்கோங்க அப்படின்ட்டு தான் நான் சொல்வேன். ஸோ எப்படி வந்து இங்க ரெசுமே பில்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு 3 போனஸ் டிப்ஸ் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன், பார்ட்டிசிபேட் இன் ஹேக்கத்தான்ஸ் அண்ட் ஆல். ஸோ செகண்ட் ஒன், ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றது. அண்ட் தேர்ட் ஒன், ஒரு பர்சனல் ப்ராஜெக்ட் பண்ணாலே போதும் உங்களோட ரெசுமேவை நீங்க பில்ட் பண்ணிடலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஒரு குவரிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளீஸ் பின் in the comment. And if you're new to this channel, please do subscribe. ஏன்னா நான் இதுக்கப்புறம் அப்கமிங் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். So that's all the best. Keep learning and keep exploring.